படாம சேர்ந்து சேரங்க படா பரோட்டா யாரு நீ பேசக்கூடாது பேசுவோம்
கூப்பிடு ரெடியேட்டர். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் பூனை நைட்கோனின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த திட்டத்தில் இன்று இணைந்து நம்முடன் செயலாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி சங்கத்திற்கும், அதன் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் வேணுகோபால் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து ரோட்டரி நல் உள்ளங்களுக்கும் வரவேற்று மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்துக் கொண்டு நமக்கு இன்று இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் ஐயா அம்மா அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைய இருக்கும் ஹீலர் பூபாலன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் அனைவரையும் இத்தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். பெயர் blesses all Rotarians meeting here. Please Rotary test, four-way test of the things say or do. One is the truth to all concerned. Will it be goodwill and better friendship? 4. Will it be beneficial to all concerned? Thank you, sir. நன்றி. இறை வணக்கம் வாசித்த ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் நிகழ்ச்சியை அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடும் இறை உணர்வோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் வினைகளில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன். இன்று கைகளுக்கு தட்டக்கூடிய பயிற்சியில ஒரு சிலது மட்டும் முக்கியமானது. அதை நீங்க செய்துக்கலாம்.
அதுல நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்ததுல வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறோம். இந்த தட்டுதல் வந்து அவசியமானது, இந்த ராஜ உறுப்புகள் தோண்டக்கூடியது. அதே போல இப்படி இப்படி செய்யறீங்க இல்லையா, இதுல வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட்ல வந்து இந்த பெருங்குடல் இல்லைங்களா, பெருங்குடலுக்கு நுரையீரலுக்கான மருந்து. இந்த இடத்துல நீங்க அழுத்தினாவே மோஷன் போகும். அப்படிதான் வர்மாவுல அக்குபஞ்சர்ல செய்வாங்க. அதனால எல்லாமே முக்கியமானதா இருக்கு. இருந்தாலும் நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு அதை வந்து நீங்க உள்வாங்கிக்கிட்டு செயல்படுத்துறது தான் முறையாக இருக்கும். நம்ம ஒரு வழியை காட்டுறோம். இப்ப எனக்கு ஒரு வழியை காட்டினாங்க குருநாதர்கள், அந்த வழியில நான் பயணிச்சேன். அதனால எப்பவுமே ஒருத்தர் வந்து கைப்பிடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச தூரம் போய் அவங்களா சுய முயற்சியில வந்து தேடி போனாதான் அது மேன்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஒவ்வொரு பயிற்சிகளும் மிக முக்கியமானது. அதே போல இந்த விரல்களுக்குள்ள கொடுக்கும்போது இந்த 5 பஞ்சபூதங்களும் இயக்கப்படும். குறிப்பா வந்து இது வந்து நிலம், இது நீர். அப்போ இந்த 5 பஞ்சபூதங்களையும் இயக்கிறதுக்கான வழிமுறையாக இருக்கு. ஒவ்வொரு பயிற்சிகளும் எளிமையானது, ஆனாக வலிமையானது அப்படிங்கறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால எல்லாருமே கொஞ்சம் பயணிச்சுட்டு வர்றீங்க. அதனால வீடுகள்ல நீங்க செய்யுங்க, மற்றவங்களையும் செய்ய வைங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இப்ப வந்து இந்த 10 முறை 11 முறை இதை மட்டும் செய்யப்படும். 1 2 3 4 5 6 7 8 9 11. அடுத்து பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4. இந்த நல்ல கட்டவரில் மடிச்சு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பாருங்க, 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது மட்டும் நம்ம ரெகுலரா பண்ண போறோம். ஏற்கனவே செய்த பயிற்சிகள் வந்து நீங்க வீடுகள்ல செய்துக்கலாம், அல்லது இந்த பயிற்சிக்கு தொடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஆழ்ந்த மூச்சு, நீண்ட காற்றுள் இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். காலை வணக்கம். நம்ம மூட்டு இயக்க பயிற்சி பார்க்க போறோம். முதலாவதாக இங்க நின்றுக்கோங்க, இடுப்புல கைகள் இருக்கட்டும். அப்படி ஒரு 10 வினாடி அப்படியே உங்களுடைய கால் கருவிய அப்படியே உங்களுடைய இடுப்பு லெவலுக்கு மேல உயர்த்தி அப்படியே நிறுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக இடதுகால் 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்ல நீங்க ஒரு 10 எண்ணிக்கை வந்து கால்கள் உயர்த்தி இருக்கும்போது
நாம வந்து ஒவ்வொரு மூட்டை இயக்குறப்ப என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது நம்மளுடைய தொடைப்பகுதியில இருந்து குதிகால் வரைக்கும் நம்ம ஒரு 10 எண்ணிக்கை வச்சிருக்கும் போது நல்லா இழுத்து பிடிக்கிறது நமக்கே தெரியும். அதனோட benefit இதுலயும் கிடைக்கும். அதுக்காக நம்ம இதை மாத்தி சொல்லி கொடுக்குறோம். வந்து அடுத்த வந்து இடுப்பு கால்கள் கொஞ்சம் நெறிஞ்ச நிலையில வச்சுக்கோங்க. அப்படியே எல் சேஃப் வரும். 7 எப்படி இருக்கும் இடுப்பு பின்னாடியும் அதே மாதிரி முன்னாடியும் அதே மாதிரி நல்லா மூச்சுடுங்க. மூச்சுட்டு உங்களால எந்த அளவுக்கு பின்னாடி பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு முன்னாடி அந்த அளவுக்கு அப்படியே ஏ மாதிரி 7 மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக பக்கவாட்டில் நுழையும் பயிற்சி. கால்கள் சேர்த்து வச்சுக்கிறோம். கைகளை கோர்த்து மேல வச்சுக்கிறோம். அப்படி தலைப்பகுதி அப்படியே மூச்சு விட்டுட்டே கைகளை மேல கூட்டு போறோம். நல்ல கைகளை ஸ்ட்ரைட்டா உயர்த்திக்கோங்க. உடம்புல எங்கேயுமே பிடிப்பு இருக்கக்கூடாது. நல்லா கைகளை கோர்த்து மேல உயர்த்திட்டு அப்படியே வலது பக்கமாக அப்படியே சைட்ல நல்லா பெண்ட் பண்றோம். இடது பக்கம் நல்லா ஒன் சைடா நல்லா இழுத்து பிடிக்குது. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே மெதுவா மேல வாங்க. அப்படியே கைகளை மெதுவா தலைப்பகுதி கொண்டு வாங்க. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று வைத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அப்படியே மூச்சு காற்று இழுத்தவாறு கைகள் மேல போகுது. அப்படியே இடது பக்கமாக கால்கள் பெண்ட் ஆகக்கூடாது. உடம்பு மட்டும் பெண்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே வரும். அப்படியே கைகள் உயர்த்துகிறது. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக தோள்பட்டைக்கும் நுரையீரலுக்குமான பயிற்சி. நுரையீரலுக்கு அதிகமான காற்று சக்திய உள்ள செலுத்த போறோம். அப்படின்னு நின்னுக்கோங்க. கைகளை அப்படியே நெஞ்சு பகுதிக்கு நேராக நீட்டிட்டு கைகள்லயும் கை விரல்களையும் எந்த இருக்கோ எல்லாம் வச்சுக்கோங்க. அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே கைகள் விரியுது விரியுது விரியுது. காற்று உள்ள போயிட்டே இருக்கு. உன்னால எந்த அளவுக்கு கைகளை பின்னாடி நல்லா பின் பண்ண முடியுமோ அப்படியே பின்னோக்கி கொண்டு போயிட்டு அப்படியே மூச்சு காற்றை வெளியிட்டவாறு அப்படியே கைகள் ஒண்ணு சேருது. மீண்டும் ஒரு முறை செய்யலாம்.
மீண்டும் ஒரு முறை. அடுத்ததாக கைகள் நீட்டி வச்சுக்கிறோம். அப்படியே வலது கை திருப்பிக்கோங்க. இடது கைய நல்லா போட்டு பிடிச்சுக்கோங்க. உள்புறமாக வெளிப்புறமாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே கையில ரிலீவ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இடது கை திருப்பிக்கிறோம். வலது கை கொஞ்சம் உள்ள போட்டு பிடிச்சுக்கிறோம். உள்புறமாக வெளிப்புறமாக. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்தது ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி அளிக்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா. உடல் நேராக இருக்கு. நெஞ்சக பகுதியில் இருக்கு. எப்போதும் போல் மெல்ல தொடங்குகிறோம். நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்து பின்னாடி நீண்ட மூச்சு இழுத்து அடுத்து பக்கவாட்டில் அப்படியே அப்படியே படுத்து இதயத்தினுடைய துடிப்புகளையே கவனிக்கிறோம். நெஞ்சக பகுதியிலிருந்து இடப்புறமாக அப்படியே கைகளை வச்சீங்கன்னா தெரியும். அந்த துடிப்பதைகளையே கவனிக்க. நன்றாக நம்முடைய உடலை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறோம். இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறோம். அடுத்து மிக முக்கியமான பயிற்சியாக அப்படியே நம்முடைய மூக்கு நோக்கி கால் முட்டி வருகிறது. அப்படியே பார்த்து முன்னாடி வைக்கிறோம்.
ஓய்வு, ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கால். ஆழ்ந்த மூச்சு. இரு கால்களை இணைத்து பிடித்து விரல்களால் கோர்த்துக்கொள்ளாங்க. மெல்ல வலப்புறமாக இடப்புறமாக ஒரு ஆழ்ந்த மூச்சு நீண்ட காற்றுகளுக்கு மெதுவாக வெளியேறுகிறது. அப்படியே கவிழ்ந்து படுத்த நிலை இடப்புறமாக புரட்டு. அப்படியே கவிழ்ந்து படுத்துறங்க. இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து புஜங்காசனம், பாபாசனம். நுரையில் நன்றாக வெளிப்படுத்தும். முதுகு தண்டனுடைய பிடிப்புகள் சரியாகும். மிக முக்கியமான பயிற்சி. அப்படியே 10 வினாடிகள் இருந்து ஓய்வு, அடுத்து குதிகால் பின்னாடி அடித்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே மூலாசனத்துக்கு வந்த இந்த வஜ்ராசனத்தில் 2 ஆசனம் போடும் இல்லைங்களா, அதை வந்து தவிர்த்துட்டு போறோம். இந்த மயூராசனத்தோட அடுத்த பயிற்சி. உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நீங்க முன்கூட்டியே செய்யலாம். அடுத்து பக்கவாட்டில் நல்லா இந்த இடம் இழுக்கப்படணும். பாத்தீங்கன்னா இந்த உடம்பு பேரல் மாதிரி இருக்கும், ரவுண்டா இருக்கும். அந்த ரவுண்டா இருக்கிறது வந்து செதுக்கி வச்ச மாதிரி ஆகணும். அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சதைகள் கரைக்கப்படும். நாங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயிற்சி கொடுத்த பசங்களை எல்லாம் பார்க்கிற மாதிரி உருண்டையாவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலை. அதனால இந்த இடம் சதைகள் கரைக்கப்படணும் அப்படின்னா, ஜீரண உறுப்புகள் தூண்டப்படணும், இந்த முதுகுத்தண்டு நேராக வரணும் அப்படின்னா இது மிக முக்கியமான பயிற்சியாக அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஒரு 10 வினாடிகள் இருக்கிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. நீங்க அமரும் பொழுது இந்த ஒரு கால் இல்லைங்களா, இந்த அர்த்த பத்மாசனம் சொல்லுவோம். இது வந்து உடம்புனுடைய எடையை வந்து பரவலாக்கப்படும். எப்படி வந்து ஒரு பாத வருடம்னு சொல்லுவோம். கிராமங்கள்ல கோயில்கள்ல இந்த
சாமி ஆடுறவங்க வந்து அந்த அந்த கால் மாதிரி இருக்கும், கட்டையில வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க. அந்த ஆணி மேல ஏறி அந்த முழு கால் ஒரு இடம் பிடிக்கும். அப்போ ஒரு 4 ஆணி 3 ஆணி இருக்குன்னா குத்திடும். அது பரவலா அடிச்சிருக்கிறதுனால அந்த எடைய வந்து தாங்கும். 2வது அந்த பரவலா இருக்கிறதுனால மிக முக்கியமான ராஜ உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இயங்கும். அந்த இயங்கும் பொழுது அவனுக்கான அந்த சக்தி கிடைக்கும் பொழுது, அந்த புரிதல் கிடைக்கும் பொழுது, அந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கான கஷ்டங்களுக்கு தீர்வு சொல்றாங்க. அது முழுமையாக இருக்குதோ, ஆனா அப்படி ஒரு ஒரு தோராயமா கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கான தீர்வாக அந்த மனச்சுமைகளை வந்து அந்த இடங்கள்ல வந்து அப்படி இறக்கி வைக்கிறாங்க. அதனால நம்முடைய எடைய வந்து நீங்க பரப்பி விட்டுறணும் அப்படின்னா இந்த அர்த்த பத்மாசனம். புத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கணக்குல போந்துதான் அவருக்கான வாழ்வியலுக்கான விடையை கண்டுபிடிக்கிறார். அதனால இந்த பயிற்சி வச்சுக்குவேன், நல்லா தெரியும் நினைக்கிறேன். நல்லா நினைந்து கொண்டுடுறோம். அடுத்தது நேற்று செய்தது கூட அர்த்த பத்மாசனா, மிக முக்கியமான பயிற்சி. எந்த அளவுக்கு கழுத்து திருப்புறமோ திருப்புறோம். அப்படி என்று செய்யணும். மென்மையான பயிற்சிங்க, முதுகு தண்டிற்கானது. ஒரு நீண்ட மூச்சு, ஆழ்ந்து உள்ளிழுத்து மெல்ல வெளியிடுகிறோம். அடுத்ததாக காற்றை கொடுத்து சுத்தப்படுத்துவது. முதுகென்று நேராக இருக்கு. வலது கையில் பிரணவ முத்திரை, இடது கையில் செம்முத்திரை, கைக்குட்டை காற்றை வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி எல்லாரும் செய்யுங்க. எந்த நிலையில் அமர்ந்தாலும் நீங்க செய்யலாம். 1 2 3 4 5. அடுத்து உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்து இருநாசி வழியாக 5 முறை வெளியேற்றலாம். ஒரு நிதானமான நீண்ட மூச்சுங்க. அடுத்தது உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. முதுகு தண்டு நேராக இருக்கட்டுங்க. ஆழ்ந்து காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. நமக்கு காற்றுதான் பிரதானமானது. காற்றுதான் ஒரு நிமிடத்திற்கு 17 - 18 முறை உள்ளே சென்று கரியமில வாயுவை, அசுத்த காற்றை, இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. இவ்வேளையில் நன்றாக ஆசனங்கள், மூட்டு பயிற்சிகள் செய்ததன் விளைவாக உங்களுக்கு சாதாரண நிலையை விட இந்த சமயத்தில் ஆழ்ந்து காற்று உள்ளே சென்று மெல்ல வெளியேறும். அடுத்து கைகள் மேல போகும் பொழுது காற்று 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஆழ்ந்த மூச்சு. கைகளை பக்கவாட்டில் வைத்து அதை முத்திரை வைத்து கைகள் மேலே ஒய்யும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. முக்கியமான பயிற்சி. தோள்பட்டைகளுக்கான பயிற்சி, நுரையீரலுக்கான பயிற்சி. தோள்பட்டை வலி, கழுத்து வலி, கழுத்திலிருந்து அப்படியே அந்த சக்தி ஓட்டம் மேல போகக்கூடிய தலைவலி, பின் தலைவலி,
இந்த முதுகுத்தண்டில் வரக்கூடிய பிரச்சனை அத்தனைக்கும் தீர்வாக இருக்கு காற்று. அந்த காற்று பயிற்சியை அனைவரும் ஆழமாக செய்யணும். நல்லா உள்ளிடுங்க, முதுகுத்தண்டை நேரம் வச்சுக்கோங்க, காற்றை உள்ளிடுங்க. 1 கீழே வரும் பொழுது வேகமாக காற்றை வெளியேற்றும். 2 1 2 1 2 1 2. உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று உள்ளத்தில் காதுகளை அடைத்து மத ஓசை. கண்களை மூடி சுவாசத்தையே கவனிக்கிறோம். உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு. கண்கள் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும், முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும், உடலும் தலையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். காற்று உள்ளே செல்கிறது, காற்றோடு சேர்த்து கவனமும் செல்கிறது. காற்றோடு சேர்த்து நாமும் பயணிக்கிறோம். மனம் நிகழ்காலத்தில் உள்ளது. காற்று கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ இயங்காது, நிகழ்காலத்திலேயே இயங்குகிறது. அந்த காற்றின் மீது கவனத்தை செலுத்தும் பொழுது நம்முடைய மனமும் நிகழ்காலத்துக்கு வருகிறது. இந்த உடலுக்கும் கடந்த காலம் எதிர்காலம் கிடையாது. அது அனிச்சை செயலாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த உடலையும் உள்ளத்தையும் இணைப்பதே இப்பயிற்சியாகும். யோகம் என்பதற்கு இணைதல் என்று பொருள். அதாவது உடலும் உள்ளமும் ஒத்திசைந்து செயல்படுவது யோகம். இந்த சிற்றண்டமும் பேரண்டமும், அதாவது இந்த உடலும் இந்த உலகத்தினுடைய கோள்கள் செயல்பாடு அனைத்தோடு ஒத்து போவது என்ற கோட்பாட்டுக்குள் வரும். முதலில் இந்த உடலையும் உள்ளத்தையும் இணைத்து அதற்கு பிறகு பரம்பொருளோடு தொடர்படுத்துவதற்கு இப்பயிற்சி உதவும். பரம் பார்ப்பான் சரம் பார்ப்பான் பாங்க. அப்போ சரம் பார்ப்பவன் இந்த சர ஓட்டத்தை, மூச்சோட்டத்தை பார்ப்பவன் மேலே இருக்கக்கூடிய கோள்களுடைய சுழற்சி தெரியும் அப்படிங்கிறார் திருமூலர். அதையே தஞ்சை பெரிய கோயிலில் 9 நவகிரகங்களையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கோள்களும் எந்த நிறத்தில் உள்ளது என்பதை ஒவ்வொரு வண்ணத்தில் துணியை கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்வான பயிற்சி இந்த சர ஓட்ட பயிற்சி, மூச்சு பயிற்சி. உள்மூச்சு வெளிமூச்சு.
உங்களுக்கு மூச்சு தென்படவில்லை என்றால், மூச்சை கவனிக்க முடியவில்லை என்றால், சற்று தடிமனாக காற்றை உள்ளிழுத்து அப்படியே வெளிவிட்டவாறு மீண்டும் அதனோடு பயணிக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூச்சு காத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். இந்த ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏர் கண்டிஷனர், அது எப்படி நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இப்போ எல்லாமே எல்லா ஆஃபீஸு, வீடு, எல்லா இடங்கள்லையுமே ஈவன் பாத்ரூம்ல இப்போ ஏசி வந்துடுச்சு. இந்த ஏசி உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கெட்டது. அது ஏன் கெட்டது? அப்படி ஒரு வேளை வேறு வழி இல்லாமல் அதை பயன்படுத்தி தான் ஆகணும்னா அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. முதல்ல அது ஏன் கெட்டது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு ரூம்குள்ளே போகிறோம், அங்கே ஒரு ஏசி இருக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? ஒரு 17 இல்லை 16, 18 இருக்குது. நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 37 டிகிரி. இங்கே பாருங்கள், நம்ம உடம்புல உள் வெப்பநிலை இருக்கு இல்லையா, உறுப்புகளின் வெப்பநிலை, அது வந்து 37 டிகிரி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்குங்க. இது வந்து மனிதனுக்கு, ஒவ்வொரு விலங்குக்கும் வேறு வேறு. அப்போது ஒரு ஏசி ரூமில் ஒரு 17 டிகிரியில் நாம் எப்போ உட்கார்ந்துருக்கிறோமோ, வசிக்கிறோமோ, 17 டிகிரி உடம்புல வந்து படுது. நம்ம உடம்புக்கு தேவை 37 டிகிரி. அப்போ என்னாகும்? உடம்பு உள்ள தோள்கள் 20 டிகிரியை சூடு பண்ணி கொடுத்தா தான் அன்னைக்கு நாம் உயிரோடு வாழ முடியுங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு 17 டிகிரி ஏர் கண்டிஷனரில் நாம் வசிக்கிறோமோ, தோலில் உள்ள அனைத்து செல்களும் இரத்தத்திலிருந்து ஆக்சிஜனையும் சர்க்கரையும் எடுத்து அது மைட்டோகாண்ட்ரியில் வச்சு சூடு பண்ணி வெப்ப சக்தியை உருவாக்கினா தான் அன்று நாம் நன்றாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ என்ன ஆகுது? தேவையில்லாமல் ஆக்சிஜன் செலவாகுது, தேவையில்லாமல் சர்க்கரை செலவாகுது, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூவல், எல்லாமே வேஸ்ட். எதுக்கு தேவையில்லாமல் உடம்புக்கு சக்தி செலவு பண்ணணும்? புரிஞ்சுக்குங்க. இப்போது அந்த 17 டிகிரியில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம உடம்பு 20 டிகிரி சூடு பண்ணுறதுனால, நமக்கு தேவையில்லாமல் சக்தி செலவாகிறதுனால ஏசி அப்படிங்கிற ஏர் கண்டிஷனர் வந்து உடம்புக்கு கண்டிப்பாக தேவையில்லாத ஒரு கெடுதலை தான் உண்டு செய்யும். அப்போ என்னாகும்? நம்ம உடம்புல இருக்கிற சக்தி செலவாச்சுன்னா வீக் ஆகும், வியாதிகள் வரும், உயிர் சக்தி செலவாகுதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏர் கண்டிஷனர், ஏசி பயன்படுத்தாதீர்கள். ஒருவேளை பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, வெப்பநிலை, அதை என்ன பண்ணணும்? ரிமோட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழே, அதாவது 20, 21 அந்த மாதிரி இதை மாற்றி வச்சு எந்த டெம்பரேச்சரில் நமக்கு சூடாகவும் இல்லையோ குளிர்ச்சியாகவும் இல்லையோ அதுவே நம்ம உடம்புக்கு சரியானது. இப்போது குளிர் பிரதேசம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் பாருங்கள், அங்கே வந்து வெளியே வந்து ஒரு -10 டிகிரி இருக்கும், பனி மழை பொழிஞ்சிட்டு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் ஏசி இல்லை, ஹீட்டர். அதாவது சில நாடுகளில் வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற அந்த பொருளுக்கு பேர் ஹீட்டர். அது என்ன பண்ணுது? அந்த காற்றை சூடு பண்ணுது. சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா வெளியே 45 டிகிரி இருக்கும், சூடு ஓவராக இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாங்க? வெளியே இருக்கிற காற்று, அந்த டெம்பரேச்சர் வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி குளிர்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு மெஷின் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் ஏசி, ஏர் கண்டிஷனர். இந்தியா, இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் நமக்கு ஏசி தேவையே இல்லைங்க. ஏன் தெரியுமா? பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் ஆகிருக்கும், கரெக்டாக இருக்கும். அங்கேதுக்கு ஏசி பயன்படுத்தணும்? யோசிங்க.
இயற்கையான காற்று நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஏன் ஏசி பயன்படுத்தணும்? ஒருவேளை பயன்படுத்தி தான் ஆகணும். ஆஃபீஸில் இருக்கிறேங்க, எங்கள் ஆஃபீஸில் வந்து சவுண்டு வெளியிருந்து வருது, ஒரு ரோட்டோரமாக ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து வெளியே சவுண்டு வருது அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை ஏசி பயன்படுத்தி தான் ஆகணும்னா பயன்படுத்துங்க. நான் சொல்கிற 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ன தெரியுமா? ஏசி ரூமில் இருக்கும் பொழுது நமக்கு குழுவென்று இருக்கக்கூடாது, சூடாக இருக்கக்கூடாது. அதாவது குழுன்னு இருந்தால் அந்த குளிர்ச்சியை ஹீட் பண்ணுறதுக்கு உடம்பு சக்தி செலவு பண்ணுதுன்னு அர்த்தம். சூடாக இருந்தால் அந்த சூட்டை சரி பண்ணுறதுக்கு உடம்பு சக்தி செலவு பண்ணுதுன்னு அர்த்தம். எனவே சூடும் இல்லாமல் குளிர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசி ரிமோட்டை கையில் எடுத்து டெம்பரேச்சர் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றணும். எந்த டெம்பரேச்சரில் நமக்கு சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லையோ அது உடம்புக்கு ஆரோக்கியமானது. இப்போல்லாம் ஒரே காமெடிங்க. அதாவது பெரிய பெரிய மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடுற ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அமைச்சோம்னா ஐசியூ அப்படிங்கிற இடத்துல குழுன்னு ஏசி போட்டு 15 டிகிரி வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே கொண்டு போனாவே உயிர் போயிருங்க. ஆமாங்க, உயிர் போகிற நேரத்தில் ஏசி ரூம்குள்ளே கொண்டு போனால் அந்த உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் சூடு ஏற்படுத்துறதுக்கு சக்தி செலவாகுமா? ஏற்கனவே உயிரை காப்பாற்றுறதுக்கு சக்தி செலவாகும் பொழுது இந்த ஏசி ரூம்குள்ளே கொண்டு போனால் என்னாகும்? உடம்பு இன்னும் சக்தி இழப்பு ஏற்படும். இந்த மருத்துவமனைகளில் வச்சிருக்கிற அந்த ஏசி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற நோயாளிகளை காப்பாற்றுறதுக்கு இல்லை, அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரை காப்பாற்றுறதுக்கு. எனவே மருத்துவமனைகளில் ஏசி பயன்படுத்தாமல் இருந்து இயற்கையான காற்று இருந்தாவே நோயாளிகள் ஆரோக்கியம் ஆயிடுவாங்க. ஏசி பயன்படுத்தும் பொழுது அந்த நோயாளிக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுது. அதனால தான் மூக்கில் வந்து ஆக்சிஜன் வைக்கிறாங்க. அதிகமாக சர்க்கரை தேவைப்படுது, அதனால தான் குளுக்கோஸ் டப்பாக மாற்றுறாங்க. இயற்கையான காற்று இருந்தால் இது ரெண்டும் தேவையில்லை, இயற்கையை குணப்படுத்திடலாம். யோசியுங்கள், சிந்தியுங்கள். அடுத்தது, ஏசியில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று ரீசைக்கிள், இன்னொன்று நான் ரீசைக்கிள். இப்போ நீங்கள் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரில் ஏசி பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 2 பட்டன் இருக்கும். ஒன்று காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம், ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா? வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே வர மாதிரி பட்டன் அமுத்துனீங்கன்னா வெளிக்காற்று உள்ளே வந்து குளிர்ச்சியாகும். அந்த காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி வச்சிங்கன்னா உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணும். உள்காற்றை குளிர்ச்சி பண்ணுறது கெட்டது, வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுறது நல்லது. ஆனால் நம்மளாம் ஏன் தெரியுமா அந்த பட்டனை தட்ட மாட்டோம்? அந்த வெளிக்காற்றை இழுக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஒரு பைப்பு, அது வந்து இன்ஜின் பக்கத்தில் இருக்கும். அப்போ தூசெல்லாம் உள்ளே வந்துடும், தும்மல் வரும். இதுக்கு பயந்துட்டு தாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதனால் இனிமேல் கார் தயாரிக்கும் கம்பெனிகள் ஏசிக்காக இழுக்கப்படுற அந்த டியூபை இன்ஜின் பக்கத்தில் வைக்காமல் பின்பக்கமாகவோ இல்லை வேற எங்காவது வெளியே வச்சா அது அருமையாக இருக்குங்க. யோசிங்க. எனவே ஏசி இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துகிறதா இருந்தால் பாடி டெம்பரேச்சருக்கு ஒத்து வர மாதிரி ஏசி தான் பயன்படுத்தணும். இன்னொன்று, வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் பயன்படுத்தணும். உள்காற்றை குளிர்ச்சி பண்ணுறது உடம்புக்கு கெடுதல். இந்த விண்டோ ஏசின்னு முதல்ல வச்சுருந்தாங்க. அதில் ஆப்ஷன் இருக்கும், வெளிக்காத்தா உள்காத்தான்னு. விண்டோ ஏசி கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் இப்போ ஸ்பிட் ஏசி வந்துருச்சு இல்லைங்களா, அது என்ன பண்ணுது? உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுதுங்க. எனவே உங்கள் ஏசி இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்கள் வச்சிருக்கிற ஏசி உள்காற்றை குளிர்ச்சி பண்ணுதா வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுதான்னு கேளுங்க. உள்காற்றை குளிர்ச்சி பண்ணுறதா இருந்தால் அந்த மிஷினை விட்டுட்டு வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுற மிஷினாக வாங்குங்க. அதுலேயும் நிறைய வெளிக்காற்றை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சமாக வெளிக்காற்று எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லதுங்க. என்ன, கரண்ட் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஏசி மிஷினெல்லாம் உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுறதுனால கரண்ட் கொஞ்சமாக செலவாகுதா, அப்போ எங்கள் ஏசி மிஷினில் கரண்ட் கம்மியாக செலவாகுதுன்னு விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுற ஏசி மிஷின் தான் நல்லது. எனவே இன்றைக்கி நம்ம 2 விஷயம் பார்த்துருக்கோம். அதாவது ஏசி பயன்படுத்தாதீங்க, ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் பண்ணி பயன்படுத்துங்க. வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் சிறந்தது. எனவே காற்றை ஒழுங்குபடுத்துவோம், நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி 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 ஐயா. இன்று தினம் ஒரு சிந்தனை அளித்த ஈழர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம். வாழ்வியல் விளக்கத்தை பற்றி இன்று நமக்கு அளிக்க வருகிறார் ஈழர் பூபாலன் ஐயா அவர்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த முதுகு தண்டோடத்தை பத்தி ஒரு 2 நாள் உரையாற்றினாங்க. இன்னைக்கு சுவை மருத்துவம் மற்றும் வாழ்வியல் தத்துவங்களை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் பூபாலன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக அற்புதமான முறையில
அதிகாலை நேரமே உண்மையாகவே மனிதர்களை நேசிக்கக்கூடிய, உண்மையாகவே சக உயிர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டீம் இந்த காலை சக்கரம். ரொம்ப பெருமையா எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிறைய கூட்டங்கள்ல கூட பேசுறேன். நான் மிக அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்ட்டு. அதனால மனதார இந்த காலச்சக்கரம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப், அதனுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், இன்னும் என்னுடைய கண்ணப்பன் ஐயா ஆசான் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 3-4வது முறையா பேசுறோம். இன்னைக்கு நம்ம பேசுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுவை மருத்துவம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது என்னங்கய்யா சுவை மருத்துவம் அப்படின்னு சொன்னா, நிறைய மருத்துவங்கள் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சித்தா கேள்விப்பட்டிருக்கோம், ஆயுர்வேதம் கேள்விப்பட்டிருக்கோம், ஹோமியோபதி, மலர் மருத்துவம் நிறைய இருக்குது. இது என்ன சுவை மருத்துவம் அப்படின்னு சொன்னா, சுவை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இயற்கை மருத்துவத்துக்குள்ள ஏற்கனவே இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை தீவிரமாக அமுல்படுத்தி நிறைய பேரை நோய்கள் இருந்து குணப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நமது வெள்ளகோவில் திருமூலர் வாழ்வியல் மையத்தினுடைய ஐயா ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி மறுபடியும் தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாகவே மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு நமது முன்னோர்கள் குறிப்பா திருமூலர்ல இருந்து சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா, மறுப்பது உடல் நோய் மருந்தெனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தென சாலும், மறுப்பது இனி நோய் வராது இருக்க, மறுப்பது சாவை மருந்தெனலாமேன்னு சொல்றாங்க. 4 விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அதுல மருத்துவம் செய்து நோய்களை குணப்படுத்துறது ஒண்ணு இருக்கு, உடல்ல உள்ளத்திலயும் இருக்கும், அதையும் சரி பண்ணணும். திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, அப்படி வராம இருக்கணும். அந்த நோயினால அவருக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த அடிப்படையில் இன்னைக்கு மருத்துவங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் இல்லை. அப்ப வழக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவங்களை பத்தி மட்டும் நான் கொஞ்சம் எளிமையா சொல்லிட்டு அடுத்தது சுவை மருத்துவம்னா என்ன, அது எப்படி காலத்தின் கட்டாயமா இருக்குது அப்படிங்கிற பத்தி நான் பேசுறேன். நமக்கு தெரிந்த வரையில் மருத்துவம் எப்ப ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா, உலகின் முதல் குழந்தை பிறந்ததுல இருந்தே அது ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்து. ஒரு உடல் மருத்துவம் என்பது உடல் பராமரிப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல்கள், இயக்க ஆற்றல், ஜீரண ஆற்றல், உடல் பராமரிப்பு, அதை எலிமினேஷன் கூட சொல்லலாம். இந்த 3 விதமாக பிரியுதுன்னு பார்ப்போம். அப்ப மனிதன் தோன்றின காலத்திலிருந்து உடலை பராமரித்துக் கொள்றது, வெளிப்புற காரணி அக காரணிகள் மூலமாக உடலுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வது அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய ஜீன்ல இருந்தே இருந்துகிட்டு இருக்கு. சாதாரணமாக ஒரு இடத்துல காயம் பட்டுருச்சு, ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா நம்ம பாட்டி அந்த சுண்ணாம்பு வெத்தலைவாக்கு சுண்ணாம்பு போடுற டப்பால இருந்து கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து தடவுனாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து அந்த மருத்துவம் இருக்குது. அப்ப இது ஜீன்லயே இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அலோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதா மருத்துவம், யோகா மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், இப்படி நிறைய இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொருடைய பேசிக் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் நோய் எறிதல், டயக்னோசிஸ் சொல்லுவாங்க. அதன் பிறகு கழிவு நீக்கம், அந்த கழிவுகள் வெளியில போகணும். ஏன்னா கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே குணம் அப்படின்னு சொல்லுவோம். அதன் பிறகு சக்தி ஊட்டுதல், அதுக்கு சக்தி கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். அதன் பிறகு அதை நிலைநிறுத்த வேண்டும். இவ்வளவு விஷயங்களை நாம செஞ்சா மட்டும்தான் ஒரு பிரச்சனை என்பது சரியாகுது. அப்போ நம்ம காலங்காலமா பார்த்துட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா மருத்துவத்திலையும் இது ஓரளவுக்கு இருந்தாலும் கூட, இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய நவீன அறிவியல் மருத்துவம் சொல்லக்கூடிய மருத்துவத்தில் இந்த முறை இருக்குதா அப்படிங்கிற முதல்ல நம்ம பார்க்கணும். இதை நான் உங்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். அதுக்குள்ள நான் இன்னும் ஆழமா போகல. சரியா? ரைட். அப்போ சுவை மருத்துவம்னா என்ன அப்படின்னா, அது ஏன் காலத்தின் கட்டாயமா இருக்குது அப்படின்னா, என்னதான் நம்ம போய் ஹாஸ்பிட்டலைசேஷன்ல இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது 1 மாசம் 2 மாசம் பெட்ல இருந்தா கூட கடைசியில மருத்துவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, நல்லா சாப்பிடுங்க, என்னென்னவெல்லாம் மனசுக்கு பிடிச்சுக்க சாப்பிடுங்க, பழங்கள் நிறைய எடுத்துக்கங்க, காய்கறிகள் நிறைய எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கடைசியில எங்கதான் கொண்டாந்து நிறுத்துவாங்கன்னா உணவுல தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்ப இந்த உணவு மருத்துவம், இந்த சுவை மருத்துவம் அப்படிங்கிறது நேச்சுரோபதிக்குள்ள இருக்கு, இயற்கை மருத்துவத்துக்குள்ள இருக்கும், சித்த மருத்துவத்துக்குள்ளேயும் இருக்கும். இந்த சுவை மருத்துவத்தை பண்ணும் பொழுது இந்த ஒரு 4 வருடமாக எல்லா டயக்னோசிஸும் பண்ணிட்டு கடைசியில நாங்க கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன சுவைங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்போம். அப்ப அவரு சொல்லுவாரு, எனக்கு எல்லாமே பிடிக்குங்க அப்படிம்பாரு. பர்டிகுலரா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒரு இலையில கார சட்னியும் இருக்குது, பீட்ரூட் சட்னியும் இருக்குது, எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா,
எனக்கு வந்து பீட்ரூட் சட்னி அப்படிம்பாரு. அப்ப டக்குன்னு எங்களுக்கு என்ன ஆயிரும், இவருக்கு என்ன சுவை பிடிக்குது அப்படிங்கறத யோசனை பண்ணி உடனடியாக அதுக்குள்ள போயிருவோம். என்ன காரணம்னா அந்த 10 கோட்பாடுகள் விஷயத்த வந்து இப்ப ஐயா வந்து எங்களுக்கு அதை வந்து அக்குபஞ்சர் வாழ்வியல் தத்துவத்திலையும் சரி, இயற்கை மருத்துவத்திலையும் சரி, இந்த 10 கோட்பாடுங்கிற விஷயத்துக்குள்ளேயே இந்த சுவை மருத்துவம் உள்ள அடங்கியிருது. அந்த ஒரு கேள்வியில அவருடைய குணம், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை, அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இதை எப்படி தீர்க்குங்கிறத விட அந்த ஒரு விஷயத்திலே எங்களுக்கு கிடைச்சு போயிருது. இந்த ஒரு சூட்சுமத்தை புடிச்சுக்கிட்டே நிறைய பேரை நம்ம குணப்படுத்த முடியுது அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி நான் இதுல பதிவு பண்றேன். இன்னொரு விஷயம், சுவை அப்படின்னு சொன்னா 6 சுவைகள் இருக்கு. இதுல குறிப்பா நம்மளுடைய உடல் பஞ்சபூத சக்தியினால் உருவானது. பஞ்சபூத சக்தியினுடைய அடையாளமாக நம்ம உடல்ல ராஜ உறுப்புன்னு சொல்லி இருக்கு. ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுக்கும் ஒரு பிரதானமான சுவை இருக்கு. அப்ப அதுல நெருப்பு மூலகம் சொல்லக்கூடிய இருதயம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு கசப்பும் துவர்ப்பும். பழைய காலங்கள்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா வேப்ப குச்சியில பல்லு விளக்குவாங்க. அப்ப இந்த வேப்பங்குச்சியில அந்த கசப்புல பல்லு விளக்கும் பொழுது இருதயத்துக்கு நல்ல அந்த எனர்ஜி கிடைக்கும் போது அப்பெல்லாம் வந்து மாரடைப்புங்கிற விஷயமோ இருதய நோயாளிகள் அப்படிங்கிறது மிக 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 குறைவு. எங்காவது ஒருத்தர் 2 பேர் தான் ஊருக்குள்ள வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோட இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு நபர் இருக்காங்க, வீட்டுக்கு ஒருத்தர் என்ஜிஓ பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50 வயதுக்கு மேல யாரு வந்தாலும் டயக்னோசிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க இப்ப நகர்ப்புறங்கள்ல நான் சொல்றது அதிகமா நகர்ப்புறங்கள்ல பார்த்தோம்னா ஏன்ஜிஓ பண்ணிருக்குது, ஸ்ட்ரென்த் வச்சிருக்குது இப்படிங்கிறது அதிகமா சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னு சொன்னா நெருப்பு மூலத்துக்கு அடுத்ததாக ஸ்பிளீன், நம்மளுடைய மண்ணீரல், அதனுடைய சுவை பிரதான சுவை இனிப்பா இருக்குது. நம்மளுடைய லங்ஸ், அதனுடைய பிரதான சுவை காரமா இருக்குது. நம்மளுடைய கல்லீரல், அதனுடைய பிரதான சுவை புளிப்பா இருக்குது. சிறுநீரத்தோட சுவை உப்பா இருக்குது. அப்ப இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு தேவையான சுவைகளை நாம் சரிவிகிதமாக கொடுக்கும் பொழுது அந்த ஆர்கன்ஸ் வந்து நல்ல எனர்ஜி ஆகுது. அதன் மூலமா அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. நோயிலிருந்து மிக எளிமையாக குணமாகறாங்க. இப்படி இந்த ஒரு எளிமையான ஒரு டயக்னோசிஸ் விஷயத்த வந்து சுவை மருத்துவங்கிற அடிப்படையில தமிழகம் நடக்கக்கூடிய நிறைய முகாம்கள்ல இப்ப கண்ணப்பனை அதை நிறைய வந்து போக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப இதுக்கு நமக்குள்ள ஒரு தேடல் இருந்துச்சு. நமக்கு இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கவனிக்கும் பொழுதுதான் இந்த சுவை மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைச்சது. அதனால நேரம் கருதி ஒரு சுவை மருத்துவங்கிறது என்ன அப்படிங்கிறத எளிமையா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட சொல்லறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா சுவை மருத்துவத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம தாராளமாக பேசலாம். பொறுமையாக கேட்ட வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கல. நன்றிங்க, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. சுவை மருத்துவத்தின் விளக்க உரையை, அதாவது சிற்றுரையாக ஒரு விளக்க உரையை அளித்த ஐயா பூபாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நமக்கு வந்து சுவை மருத்துவத்தை பத்தி ஃபுல்லா டீட்டெயில் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. தொடர்ச்சியான ஒரு பயிற்சி அளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து சுய மருத்துவம் என்னங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சந்தோஷம். பூபாலன் ஐயா அவருக்கு நன்றி. அடுத்து இன்றைய நிகழ்வில் நம்முடன் 3 நாட்கள் பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி சங்கத்தின் தலைவர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர உள்ளார்கள். வணக்கம். முதல்ல என்னுடைய நன்றி வந்து நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு, ரோட்டரி கிளப் ஆஃப் பிரெஞ்ச் சிட்டி காரைக்கால் தலைவர் குணபாலன் அவர்களுக்கும், செக்ரட்டரி மற்றும் உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். பர்டிகுலரா இந்த சிட்டி லைஃப்ல இருக்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு யோகாவுக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்க முடியாம ஒரு மெஷின் லைஃப்ல இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி கொடுத்ததுக்கு 3 நாட்கள். ஏன்னா முதல்ல இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நான் எழுந்திருக்கிற டைம் வந்து 6 தான். எழுந்து நான் ஆக்சுவலா ஜிம்முக்கு தான் போவேன். 6, சில டைம்ல 7 ஆகும். ஆனா என்னால வந்து 5 மணிக்கு எழுந்திருக்கிற ஒரு அந்த ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் கிரியேட் பண்ணதே வந்து இதோட பெரிய முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு இப்போ 5 மணி ஆனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இதுவாயிடுது. அதே மாதிரி நம்ம கண்ணப்பன் ஐயா அவரோட கூட செஞ்ச அந்த அம்மா அவங்களுக்கும் நன்றி.
இந்த பயிற்சி ரொம்ப உபயோகமா இருந்தது. இது ஒரு பேசிக் லெவல் பயிற்சியா இருந்தாலும் ஒரு 3 நாள் அதை நான் செஞ்சு பார்க்கும்போதே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லாவே. ஸோ இன்னும் வந்து இதை நாங்கள் கண்டினியூஸாகவே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் தான் நினைக்கிறோம். நாங்கள் அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு அடுத்த லெவல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு நாள் அன்னைக்கு இருந்த இதுக்கு அடுத்த லெவல் பயிற்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா உபயோகமாக இருக்கும். ஸோ இதில் கலந்து கொண்ட அனைத்து பாண்டிச்சேரி கேலக்ஸி உறுப்பினர்கள், அசிஸ்டன்ட் கவர்னர் மதிவண்ணன் சார், செக்ரட்டரி மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். நல்ல ஒரு கருத்தையும் 3 நாட்கள் எங்களுடன் பணியாற்றி நல்ல ஒரு கருத்தை அளித்துள்ளீர்கள். உங்கள் தொடர்ந்து எங்களது இந்த இணைப்பில் இணைந்து நீங்களும் பயன்பெற வேண்டும் என்று அனைவரும் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்று நமது தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு கலந்து சிறப்புரையாற்றிய பூபாலன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இன்று நம்முடன் தொடர்ந்து 3 நாட்கள் தொடர்ந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி சங்கத்திற்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ரோட்டரி நல் உள்ளங்களுக்கும், வெளியிலிருந்து ஆதரவளித்துக் கொண்டு நம்முடன் கலந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பயணியுங்கள். இன்னும் சில நல்ல பல கருத்துகள் உங்களிடம் வந்து சேர இருக்கின்றன. பலரையும் இந்த இணைப்பில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதாவது நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. நிறைய திட்டங்களும் உங்களிடம் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து பயணித்து இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக எங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக செயல்படுத்தி தருமாறு அனைவரையும் அன்புடன் இந்த தருணத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு இன்னும் ஒரு நிமிடம். எனக்கு ஒரு நிமிடம். சொல்லுங்க சார். முக்கியமா வந்து பாண்டிச்சேரி கேலக்சியில எங்களுடைய இந்த பர்டிகுலர் திட்ட தலைவரா இருந்த வேல்முருகன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அவர் ஒரு ஓரிரு வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியை பற்றி ஜஸ்ட் சொல்லணும். வேல்முருகன் சார். தலைவர் வேணுகோபால் அவர்களே, சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு அற்புதமான திட்டத்தை ரோட்டரி ரொம்ப சாதாரணமா ஒரு 100 பேருக்கு அவங்களோட வாழ்வியல் முறையில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காக இந்த காலை சக்கரம்ன்றது செய்றீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நானும் பல யோகாலாம் கத்துட்டு இருக்கேன். பட் ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் பரவுற மாதிரி செய்யறது வந்து ரொம்ப ஆழ்ந்த கருத்தா இருக்கு. அதே நேரத்துல எல்லா விஷயங்களையுமே கலந்து இதை கொடுக்குறீங்க. இதை 365 days செய்யறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இதனால் எல்லாரும் பலனடையணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்போ இந்த நிகழ்ச்சியில வந்து இதே மாதிரி ரெகுலரா இதே லிங்க்ல ஜாயின் பண்ணோம்னா பண்ணிட்டு பார்க்கலாம்ல சார்? சார் 365 நாளுக்கு இதே லிங்க் தான் சார். ஓகே. ரெகுலரா நீங்க இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதா சார். உங்களுக்கு 5:30 to 6:30 ரெகுலர் வந்து 5:30 to 6:30 காலைல உங்களுக்கு இதே லிங்க் தான். ஓகே ஓகே சார். ஓகே சார். நிறைய பேருக்கு இதை கொண்டு சேர்த்தணும். நிறைய பேர் வந்து இந்த லிங்க் அனுப்பி நம்ம உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் கூட இதுல இணைச்சுக்கலாங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் நாங்க வற்புறுத்துறோம், வலியுறுத்துறோம் எல்லாருக்குமே. நீங்க பயன்படுறது அதாவது ரோட்டரிங்கிறது வந்து பொது சேவைக்காக உள்ளதுதான். இதுல இருக்கிற ரோட்டரி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருப்பீங்க. உங்களால் ஒரு அடுத்தவர்கள் பயன்படுறதுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க கொண்டு சேர்க்க முடியுங்கிறத நீங்க வந்து கொண்டு போனீங்கனாலே பெரிய வெற்றி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மள்ட்ட இருக்கு. எப்படி நாங்க காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வந்து ஒரு வாய்ப்பை எடுத்து உங்க கையில கொடுத்துருக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு சங்கமும் சரி, ஒவ்வொரு தலைவர்களும் சரி, இந்த வாய்ப்பை வந்து வெளியில கொண்டு போறதுக்கு உண்டான நீங்க அந்த பணியை வந்து சிறப்பா செஞ்சீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு வெற்றியான ஒரு நிகழ்வு கிடைக்குங்கிறது, இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு வெற்றி நல்ல அமையுங்கிறது எங்களோட கருத்து. இந்த சேவை வந்து காலை சக்கரத்துக்கும் ரோட்டரியோட சேவை வந்து காலை சக்கரத்துக்கும் பயன்படுத்தினீங்கன்னா நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பெரிய அளவுல வெற்றி அடையலாம். அதாவது காலை சக்கரம் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து
ரோட்டரியில ஒரு புதுமையான நிகழ்வு. ஆகையால் இந்த புதுமையான நிகழ்வை வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல விதமாக பூத்தி நம்ம வந்து இந்த திட்டத்தை செழிப்படைய செய்யறதுக்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் இன்று கேலக்சி சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இன்று ஈழர் பூபாலன் ஐயா அவர்கள் பூங்கொடி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ஐயா கேலக்சி சங்க தலைவர் இணைப்புல இருக்கீங்களா ஐயா? சார் இருக்கேன். இருக்காங்க சார் எதிர்வரும் நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சார்ட்டர் பிரசிடென்ட் பேசுறேன் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் நம்ம இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியை வந்து மிகப்பெரிய வெற்றி நிகழ்ச்சியை கொண்டு போனோம். நீங்க இன்னைக்கு பயனடைஞ்ச விஷயத்த மற்ற மெம்பருக்கு கொண்டு போங்க. ஓகே. எதிர்வரும் காலம் வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலம், அடுத்தது குளிர்காலம். இந்த காலங்களில் நம்ம வந்து ஜிம்முக்கெல்லாம் வெளியில கிளம்பி போறது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. எனவே தொடர்ந்து நம்ம இந்த பயிற்சியில இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா உங்களோட தொழில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். எனவே இந்த வெற்றி செய்தியை, இந்த நல்ல செய்தியை நீங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. கண்டிப்பாக ஐயா. அருமை அருமை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் படிக்கலாமா? ஓகே.